கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்தும் வரைக்கும் நாம் அவருடைய கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். உயர்த்தின பின்பும் அவருடைய கைக்குள் தான் நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கைக்குள்ளாக நாம் காணப்படும் போது நாம் சரியாக நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் அவர் நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறபடியால் அவர் நம்மை நல்வழியில் மட்டுமே நடத்துவார். எனவே தேவன் என்னை உயர்த்தவில்லையே, உயர்வு எனக்கு கிடைக்கவில்லை என்று கலங்கி காணப்படாமல் அந்த உயர்வு கிடைக்கும் வரை நாம் பொறுமையோடு கூட நாம் காணப்படுவது அவசியம். அந்த நாட்களிலே பொறுமையானது நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. ஒவ்வொரு சோதனையான காலங்கள் அது. அந்த பரீட்சைகளை நாம் ஜெயிக்கும் போது ஏற்ற வேளையிலே நாம் அறுவடைகளை நாம் ருசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எனவே தேவன் நம்மை நடத்தி செல்கிற பாதைகள் கடினமாக இருந்தாலும் அந்த பாதையில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே விசுவாசத்தோடு கூட அவருடைய பலத்த கருத்துக்குள் நாம் அடங்கினவர்களாய் காணப்படும் போது ஏற்ற வேளையில் கண்மலின் மேல் உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருக்கு அடங்கியிருப்போம். ஆமேன்.